கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி. இயேசுவை நம்புவேன். நான் நம்புவேன். சத்தமா நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. நான் நம்புவேன். அவரை பார்த்து சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இயேசுவே. நான் நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் என்னை சூழ்வரை. நம்புவேன் என்னை சூழ்வரை. நான் நம்புவேன் என்னை சூழ்வரை. நம்புவேன் என்னை சேர்ந்த சத்தத்தை உயர்த்தி. நான் நம்புவேன் என்னை சூழ்வரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம். நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என்னை சூழ்வரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என்னை சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி. நம்புவேன் என்னை சூழ்வரை. நான் நம்புவேன் என்னை நம்புவேன். நம்புவேன் என்னை நம்புவேன். நான் நம்புவேன் என்னை சூழ்வரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம். சொல்லுங்க, வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. நம்புவேன் என்னை
மறுபடி சத்தமா நம்புவேன், நம்புவேன், நான் நம்புவேன் இயேசு, நம்புவேன், நம்புவேன் என் தகப்பனும் என்னை தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்துக் கொள்ளுகிற என்னுடைய ஆண்டவரை நம்புவேன், 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 நம்புவேன் என் இயேசு, நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. கைகளை தட்டி எத்தனை பேர் இன்னைக்கு சாயங்காலம் ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாராகவே நம்புவேன் என் இயேசுவை முடிவு பரியந்தம், என் இயேசுவை நான் நம்புவேன். ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏன் எல்லோக்கே, எல்லோக்கே, எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல்லோக்கே, எல்லோக்கே, எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏன் எல்லோக்கே, எல்லோக்கே, எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல்லோக்கே, எல்லோக்கே, எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஏன் எல்லோக்கே, எல்லோக்கே, எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். எல்லோக்கே, எல்லோக்கே, எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வேறு கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏன் எல்லோக்கே, எல்லோக்கே, எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன்.
நான் வெட்கப்படல, உந்தையை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், உந்தையை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏன் எல்லோக்கே, ஏன் எல்லோக்கே, ஏன் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். ஏன் எல்லோக்கே, ஏன் எல்லோக்கே, ஏன் எல்லோக்கே நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே உம்மை நம்புவேன் இயேசுவே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே சொல்லுங்க சத்தமெல்லாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் மானீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமும் நானீர். என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன்,
நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். சேர்ந்தலாரும் சத்தமா, உம்மை நம்பும் நான் பாக்கியவான். ஹalleluya. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து, உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். ஓ, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். அவரை நம்புற மாதிரி கையை தட்டி கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரையே தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவதி. இந்த ராத்திரி வேளையில சொல்ல போறோம், நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் என் நங்குறோம், நீங்க தான் நான் நம்பி இருக்கிற தெய்வம். ஹalleluya. சத்தமா ஹalleluya. நல்ல சந்தோஷமா ஹalleluya. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே, பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை, பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பாடலாமா? எந்திரிச்சு இன்னைக்கு ராத்திரி சேர்ந்து ஹalleluya. நம்பிக்கையும் நீதான், என் நங்கூரமும் நீதான், நான் நம்பும் தெய்வம் நீதான். ஹalleluya. சத்தமா ஹalleluya. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதான். One more time எல்லாரும் சேர்ந்து. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. கையை நல்லா தட்டி சத்தமா. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதான். சத்தமா எல்லாரும் சேர்ந்து. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும். One more time எல்லாரும் சேர்ந்து. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதான். நம்பிக்கையும் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறி. கையை தட்டி சத்தமா. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம். One more time சத்தமா. நம்பிக்கையும்
நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம் துதிப்போம், கல்லறையை பிளந்தவரை துதிப்போம் துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருள் உள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். மரண இருள் உள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்து பயமின்றி சத்தமெல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே. One more time, சத்தமா. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, 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 நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம், நம்பிக்கையும் நீதானே, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதான், நீதான், நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும், நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கையை நல்ல தலைக்கு மேல தட்டி இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நாம் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா, நான் நம்பி வந்தேன். சில பேர் இன்னைக்கு ராத்திரி உண்மையா அவங்க ஆண்டவரை பார்த்து, இயேசுவே உம்மை நம்பி வந்திருக்கிறேன், நம்பி வந்தேனே இயேசையா, நான் நம்பி வந்தேனே, நம்பி வந்தேனே இயேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. தம்பீரா ஒருவனே, தம்பமே தருவனே, தம்பீரா ஒருவனே, தம்பமே தருவனே. வருத்தவித்து குமார குரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. தவித்து குமார குரு பரமனுவேலே, நம்பி சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி, நம்பி வந்தேனே செய்யானா, நம்பி அவரை நம்பி வந்திருந்தீங்கன்னா சத்தமாய், நம்பி வந்தேனே செய்யானா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம்
நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம். நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம். நித நித சரி தொழுவதிதம் என உறுதியில் நம்பி வந்தேனே. நித நித சரி தொழுவதிதம் உறுதியில் நம்பி வந்தேன். நம்பி வந்தேனே செய்யா, நான் நம்பி உங்களை தான் நம்பி வந்திருக்கிறப்பா. நம்பி வந்தேனே செய்யா, நான் நம்பி முடிஞ்ச கை உயர்த்தி திவ்ய சரணம் சரணம் ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் ஐயா, நான் நம்பி வந்தேன். நாதனே கிருபைக்கும் வேதனே சிறுமைத்தீ. நாதனே கிருபைக்கும் வேதனே சிறுமைத்தீ. அதிநலம் நீக்கும் உனதீர் திருவடி அருளே நம்பி வந்தேன். அதிநலம் நீக்கும் உனதீர் திருவடி அருளே நம்பி வந்தேன். கடைசியா நம்பி வந்தேனே செய்யா, நான் நம்பி வந்தேன். நம்பி வந்தேனே செய்யா, நான் நம்பி. கரங்கள் எல்லாரும் உயர்த்தி திவ்ய சரணம் சரணம் ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் நம்பி திவ்ய சரணம் 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 திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேன். திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேன். திவ்ய சரணம் 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 ஐயா, நான்
மாத்திரம் இந்த ராத்திரி வேளையில் உங்க கைகளை தட்டி உங்களை நம்பிதான் இருக்கிற ஆண்டவர், நீர் ஏதாகிலும் செய்வீர், நிச்சயமாகவே செய்வீர். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அமர்ந்து தொடர்ந்து நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. 13 எண்ணாகமத்தினுடைய புஸ்தகத்தின் 13ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். Numbers chapter number 13, verses commencing from 23 through 33 நம்ம வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் 186வது பக்கம், 186, 186வது பக்கம், எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 33ஆம் வசனம் வரை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வழக்கம் போல் வாசிக்க போகிறோம். எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு ஆமைன் சத்தமாக சொல்லுங்களேன் பார்க்கலாம். சத்தமாக ஒரு ஆமைன் சொல்லுங்களேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 33ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலை உள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம்பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை, சத்தமாக வாசிங்க, இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார்கள். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவிகரான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். 23வது வசனத்தில் பார்த்தோம், அங்கே ஒரே குலை உள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். 33வது வசனம் சொல்லத்தில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். சொல்லுங்கள், வெட்டுக்கிளிங்களால், சத்தமாக சொல்லுங்கள், வெட்டுக்கிளிங்களால், சத்தமாக வெட்டுக்கிளிங்களால் திராட்சை பழங்களை சாப்பிட முடியாது. சத்தமாக சொல்லுங்கள், வெட்டுக்கிளிகளால், வாயத்தரங்களே, வெட்டுக்கிளிகளால் திராட்சை பழங்களை சாப்பிட முடியாது. கிராஸ் ஹோப்பர்ஸ் கேன் நாட் ஈட் கிரேப்ஸ். வெட்டுக்கிளிகளால் திராட்சை பழங்களை சாப்பிட முடியாது. பக்கத்தில் பார்த்து ஒருத்தரை பார்த்து சொல்லுங்கள், வெட்டுக்கிளியால் திராட்சை பழத்தை சாப்பிட முடியாது. வெட்டுக்கிளியல்ல நீர் வெட்டும் புலி என்று அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்கள் வெட்டுக்கிளியாக இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. வெட்டும் புலியாக இருந்தால் வேணா சில காரியத்தை சாதிக்கலாம். அப்பப்போ நம்மளோட கலரும் வெளியில் வந்துடுது. ஓகே, வெட்டுக்கிளிகளால் திராட்சை பழத்தை சாப்பிட முடியாது. சொல்லுங்கள், வெட்டுக்கிளிகளால் திராட்சை பழத்தை சாப்பிட முடியாது. The text that we have in our hand this night, இன்னைக்கு ராத்திரி நம்ம கையில் இருக்கிற இந்த வேத பகுதி, this is a transition of a generation. It's a period of transition of a generation. ஒரு தலைமுறையினுடைய ஒரு புதிய உருவாக்கம், ஒரு புதிய மாற்றம் இந்த இடத்துல. இந்த எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் என்பது, it is a transition of a generation.
ஒரு ஒரு பொசிஷனில் ஒரு போஸ்டரில் இருக்கிற அவங்கள அங்கேருந்து நகர்த்தி இன்னொரு பொசிஷனுக்கு இன்னொரு போஸ்டருக்கு அவங்கள மாத்திர ஒரு 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 நிலை தான் இந்த எண்ணாகமத்தினுடைய 13ஆம் அதிகாரம். குறிப்பாக நாம் வாசித்த இந்த வேத பகுதிங்கிறது இட் இஸ் மூவிங் பீப்புள் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another பிளேஸ், ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு another பொசிஷன். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு ஜனங்களை நகர்த்துற, மாற்றுகிற, டிரான்சிஸ் பண்ணுற ஒரு புதிய ஒரு அனுகூலத்திற்குள்ள சபை அல்லது இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறது தான் இந்த எண்ணாகமத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தின் இந்த குறிப்பிட்ட வேத பகுதி என்று சொல்லப்படுவது. இன்னைக்கு ராத்திரி இந்த செய்தி நம்ம யாருக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பீப்புள் ஹூ ஆர் above டு மூவ், இருக்கிற ஒரு அளவிலிருந்து இருக்கிற ஒரு நிலையிலிருந்து நகர்ந்து முன்னாடி போனோன்னு நினைக்கிறவங்களுக்கான செய்தி இது. இந்த செய்தி யாருக்கான செய்தினா, கர்த்தர் எனக்காக சில காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார், கர்த்தர் எனக்காக சில காரியங்களை தரிசனமாக காண்பித்திருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினதை, அவர் தரிசனம் கொடுத்த காரியத்தை இறங்கி சுதந்திரிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான செய்தி. இது யாருக்கான செய்தினா, நான் கற்பனையில் பார்த்ததை, நான் என்னோட கனவில் யூகித்ததை, என் சொப்பனத்தில் நான் பார்த்ததை, என்னோட யதார்த்த உண்மையாக, என்னோட ஆப்ஸ்ட்ராக்டை கான்க்ரீட்டாக மாத்திர ஒருத்தங்களுக்கான செய்தி தான் இந்த செய்தி. இன்டான்ஜிபிளாக இருந்த ஒன்றை நான் வெறுமனே என்னோட விசுவாச கண்களால் பார்த்துருக்கிறேன், அதை கைகளால் தொட்டதில்லை, அந்த காரை என் கைகளால் தொட்டதில்லை, அந்த வீட்டை ரிப்பன் பெட்டி உள்ளே போகலை, அந்த தொழிலை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை, என் கைகளால் நான் தொடாததை கைகளால் நான் தொட ஆரம்பிக்கிற ஒரு ரெல்முக்குள்ளே, ஒரு எல்லைக்குள்ளே நான் உள்ளுக்குள்ளே போகிறதுங்களுக்கான செய்தி தான் இந்த செய்தி. இது வரைக்கும் நான் எதையெல்லாம் என் கனவில் பார்த்தனோ அதையெல்லாம் என்னோட வாழ்க்கையினுடைய நிஜமாக யதார்த்தமாக மாற்றிக்கொள்ள நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த செய்தி. சோம்பேறிகளுக்கான செய்தி இல்லை. ஃபிட்டின்னாக இருப்பாங்க பாருங்க, இப்படி போதும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கான இல்லை. ஸ்டாக்னட்டாக தேங்கி கிடக்கிறவங்களுக்காக இல்லை. ஒரு ப்ரீ ஆக்கியபைட் மைண்ட் இருக்கும் பாருங்கள், நமக்கெல்லாம் இவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம எதுவாகவும் ஆக முடியாது, மாற முடியாதுன்னு ஒரு ப்ரீ ஆக்கியபைட் மைண்ட் இருக்கும் பாருங்கள், அவங்களுக்கான செய்தி இந்த செய்தி அல்ல. மாறாக எக்ஸைட்டட் பீப்புள், உணர்ச்சி, கர்த்தர் நிச்சயமாக சில காரியங்கள் எல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸைட்டாக ஒரு உணர்வோடு ஒரு உணர்ச்சியோடு கர்த்தர் எனக்காக சிலதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த வாக்கு பண்ணின எல்லைகளுக்குள்ளாக கண்டிப்பாக நான் உள்ளுக்குள்ளே போய் அதையெல்லாம் சுதந்திரிக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான செய்தி தான் இந்த செய்தின்னு நான் சொன்னால், அப்படி ஒருத்தன் தான் ஒருத்தி தான் நான் சொல்கிறவங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று எனக்குள்ள, நீங்கள் ஒருவேளை என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்குள்ள ஏதோ தோணுதுன்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க பார்த்தீங்களா. ஆவியானவர் ஏதோ ஒன்று எனக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு ரம்பிளிங் சவுண்டை எனக்குள்ள நான் கேட்க முடியுது. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பட் என் வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒன்று நடக்க போகுது. சிலதுக்குள்ளெல்லாம் நான் ஸ்டெப் இன் ஆக போகிறேன். ஐம் கோயிங் டு ஸ்டெப் இன் இன்டு சம்திங். நான் என் வாழ்க்கையில் சில எல்லைகளுக்குள்ளாக சில அளவுகளுக்குள்ளாக நான் உள்ளே போக போகிறேன். எப்படி போக போகிறேன்னு தெரியல, எப்போ போக போகிறேன்னு தெரியல, அது போகிறதுக்கான தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் என்னமோ என் வாழ்க்கையில் நடக்க போகுது, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் சில எல்லைகளுக்குள்ளெல்லாம் நான் போக போறேன் அப்படின்னு நம்புறவங்க இருப்பீங்க பாருங்க, அவங்க மாத்திர சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. So this is a period of transition of a generation. இது ஒரு தலைமுறையினுடைய ஒரு புதிய பரிமாணத்திற்குள்ளாக ஒரு தலைமுறை கடத்தப்படுகிறார்கள், நடத்தப்படுகிறார்கள். அவங்க இவ்வளோ நாள் வனாந்திரத்தில் சுற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. பல வருஷமாக அவங்களும் அவங்க தலைமுறையாக அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. 40 வருஷமாக கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக அவங்க வனாந்திரத்தில் நடந்து வந்திருக்கிறாங்க. இப்போது அவங்க ஒரு புது டிரான்சிஷன் பாயிண்ட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ளே வராங்க. சிலதெல்லாம் பெற்று அனுபவிக்க போகிற ஒரு அளவுக்குள்ள. ஸோ கர்த்தர் மோசே கிட்ட பேசுகிறாரு. ஒரு 12 தலைவர்களை செலக்ட் பண்ணி, இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரத்தில் இருந்தும் 12 தலைவர்களை செலக்ட் பண்ணு. 12 லீடர்ஸ், நாட் ஆர்டினரி பீப்புள்ஸ். காட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் லீடர்ஸ். நான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தும் போது சொன்னேன், காட் வாண்ட்ஸ் லீடர். தலைவர்கள் கர்த்தருக்கு தேவை. ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 12 கோத்திரத்திலிருந்து கோத்திரத்துக்கு ஒரு ஆளை தலைவனை, அந்த கோத்திரத்தினுடைய தலைவனை எழுப்பி அவங்கள நான் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்துட்டு வர்றதுக்காக, விட்னஸ் பண்ணுறதுக்காக, ஸ்பை பண்ணுறதுக்காக, அங்கே என்ன இருக்கு, கர்த்தர் எங்களுக்காக அங்கே என்ன ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்கிறதுக்கு. சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்கிறது. சத்தமாக சொல்லுங்க, பார்த்துட்டு ஒரு ப்ரிவ்யூ, ஒரு ஃபோர் டேஸ்ட். இல்லை, நம்ம அந்த சமையல் ஒரு முக்காப்பா தான் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் இதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுத்து அதை சாப்பிட்டு, அது ஒரு ஃபோர் டேஸ்ட். அது இன்னும் முழுசாக ஆகலை, பட் அது முழுசாக
எப்படி ஆகும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஒரு 80% குக்கான ஒன்றை எடுத்து கொடுத்து சாப்பிட்டு பாரு அப்படிங்கும்போது அதை கொஞ்சமாக ஃபோர் டேஸ்ட் பண்ணும்போதே எப்படா அடுப்பு ஆஃப் பண்ணி விசில் இறங்கும், அதை நம்ம உட்காந்து ஃபுல்லாக சாப்பிடணுங்கிற ஒரு உணர்வு என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுதான். அதனால தான் நீங்கள் யூ சி காட் ஆல்வேஸ் கிவ்ஸ் அ ப்ரிவ்யூ. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதையாவது செய்யணும்னு நினைக்கிறாருன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எதையாவது அனுப்பும்போது நீங்கள் நல்லா கவனமாக அதை நீங்கள் யூகிச்சு பாருங்கள். ஒரு ப்ரிவ்யூவை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். ஒரு இப்போல்லாம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்களே, ஒரு படம் வரும்போது என்ன செய்கிறாங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி ஒரு ப்ரிவ்யூ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு சின்ன ப்ரிவ்யூ என்ன செய்கிறாங்கன்னா போட்டு விடுறாங்க. இதெல்லாம் முன்னாடி இப்படி இவங்கெல்லாம் இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர், நீங்கள் எப்போதுமே அவரை பாருங்கள், அவருடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதையாவது செய்ய போகிறாருன்னா ஒரு ட்ரெய்லரை அவங்க முன்னாடி என்ன செய்வார்னா ஒரு ப்ரிவ்யூவை, ஒரு ஃபோர் டேஸ்ட்டை கர்த்தர். அந்த ஃபோர் டேஸ்ட் எதுக்குன்னா, அதை கொஞ்சமாக எடுத்து அந்த 80% குக்கான அதை எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் வருது, சமைச்சா இது கண்டிப்பாக என்ன செய்யணும்னா இதை உட்காந்து ஃபுல்லாக ஒரு கட்டணுங்கிற. அது சாப்பிட்டு நக்கி பார்க்கும்போதே அது ஆகாவலியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், விட்டா போதுன்னு வராத போன காதில் எடுத்து வச்சு ஹலோ சொல்லுங்கள் மார்க் ஆண்டனியா அப்படின்ட்டு என்ன செஞ்சிடலாம்னா கிளம்பி போயிடலாம். பட் அது நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபோர் டேஸ்ட் பண்ணி பார்த்து அது கொஞ்சம் ருசிக்க மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா அதுக்காக காத்துக்கிட்டே இருப்போம், அது ஃபுல்லாக குக்கானா அதை சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. ஆகவே இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்திலிருந்தும் கோத்திரத்தில் ஒரு தலைவன் எழுப்பி முன்னாடி அனுப்பி ஒரு ப்ரிவ்யூ பார்த்துட்டு வரட்டும். அந்த தேசம் நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த தேசம், நான் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வாக்குத்தத்த பூமி அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறதுக்கான ஒரு ப்ரிவ்யூக்கு, ஒரு ஃபோர்காஸ்ட்டுக்கு, ஒரு ஃபோர் டேஸ்ட்டுக்கு என்ன செய்கிறாருன்னா கர்த்தர் சில தலைவர்களை அனுப்பி வைக்கிறார். அது உங்கள் கைக்கு வரல, பட் இட் இஸ் அ பிளெஸ்ஸிங் ரிசர்வ்ட் இன் யோர் நேம். அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, அதில் அங்கேயே இருந்துட முடியாது. அது உங்கள் பேரில் ரிசர்வ் ஆகிருக்கிற ஒரு இட் இஸ் லைக் பிளெஸ்ஸிங் இன் கிரெடிட். கிரெடிட்டில் சொல்லுங்கள், கிரெடிட்டில் சத்தமாக சொல்லுங்கள், கிரெடிட்டில் சத்தமாக, கிரெடிட்டில் ஆசீர்வாதம், கிரெடிட் எடுக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும். காரை நாம் ஓட்டினாலும் காரை இப்போ யார் வச்சுருக்கா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இந்த காருக்கு ஆக்சுவல் ஓனர் யாருன்னா, இந்த காருக்கு கடன் கொடுத்தவன், கிரெடிட் கொடுத்தவன் தான் இதனுடைய ஆக்சுவல் ஓனர் இப்போ வரைக்கும். இதை எப்போ கொண்டு போய் இதோட மொத்த கடனை கட்டி முடித்து எப்போ ஆர்டிஓ ஆஃபீஸில் அதில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சீல் பண்ணி வாங்கி இது மேலே கடன் இல்லைன்னு சீல் பண்ணி வாங்கிட்டு வரோமோ அப்போ தான் அது நம்மளோட சொத்து. அது வரைக்கும் அது நம்மக்கிட்ட தான் இருக்குது, பட் அது நம்மளோடது இல்லை. நம்மளோடது மாதிரி ஆனால் நம்மளோடது இல்லை. அதை என்ன செய்ய முடியாது, கொண்டு போய் எங்கேயாவது அடமானம் வைக்கிறதுக்காக கொண்டு போனால் 2 மண்டை மேலே போட்டு அனுப்புவாங்க, இல்லைன்னா போலீஸை பிடிச்சி கொடுத்துருவேன் போன்னு என்ன சொல்லுவாங்க சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாங்க. அதை முழுசாக கட்டி தீத்துட்டா அது நம்மளோடது. கர்த்தர் சில காரியங்களை, சில ப்ரிவ்யூஸை நமக்கு கர்த்தர் காண்பிப்பார். நான் உங்களை எப்படி வைக்க போகிறேங்கிறத கர்த்தர் காட்டுவார். ஏதோ ஒரு பிரசங்கத்தில் கர்த்தர் காட்டுவார், நீங்கள் தரிசனத்தில் கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார், நீங்கள் வேதம் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார், நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஒரு ப்ரிவ்யூவை காட்டுவார். உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது பிளெஸ்ஸிங் இன் கிரெடிட். இது எப்போ முழுசாக உங்களுக்கு சொந்தமாகும்னா, அதற்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக செய்தெடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும்போது அந்த கிரெடிட்டில் இருக்கிறது உங்களுடைய சொந்தமாக உங்கள் பாக்கெட்டில் என்ன செஞ்சிடும்னா ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீதை கூட்டிகிட்டு அவர் தலையில் சாமுவேல் என்ன செய்கிறாருன்னா அபிஷேகம் பண்ணி ஒரு ஃபோர் டேஸ்ட்டை உன்னை ராஜாவாக ஆக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ரிவ்யூவை, ஒரு ஃபோர் டேஸ்ட்டை தாவீதுக்கு காட்டிட்டு அதை கொஞ்சமாக பார்த்துக்கோ, அது எப்படி இருக்குன்னு என்ன செஞ்சுக்கோ காட்டிட்டு திருப்பியும் அவரை வனாந்தரத்துக்கே அனுப்பி தாவீது பல சூழ்நிலைகளில் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த தாவீது கடந்து பல சூழ்நிலைகளில் உறுதியாக நின்று பல நிலைமையில் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்து ஃபோர் டேஸ்ட்டை எதை பார்த்தாரோ அதை யதார்த்த உண்மையாக மாறி சமஸ்த இஸ்ரவேலுடைய ராஜாவாக தாவீது என்ன செஞ்சார், வாழ்ந்தார். நம்ம லைஃப்லையும் கர்த்தர் அப்படி தான் சிலதையெல்லாம் பார்க்க வைப்பார். சொல்லுங்கள், பார்க்க வைப்பார். சத்தமாக சொல்லுங்கள், பார்க்க வைப்பார். பார்த்ததுலே நம்ம பல பேர் என்ன செஞ்சிடறோம்னா திருப்தி அடைஞ்சிடறோம். இல்லை, அவர் எனக்கு காட்டியிருக்கிறார், ஒரு ஃபோர் டேஸ்ட், ஒரு ப்ரிவ்யூவை காட்டியிருக்கார். அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் யோசேப்பு அவசரப்பட்டுட்டார். அவருக்கு ஒரு ப்ரிவ்யூவை கர்த்தர் காட்டினார். எல்லா உன்னுடைய சகோதரர்களும் உனக்கு முன்பதாக மண்டியிடுறதையும், சூரியன் சந்திரன் எல்லாம் மண்டிடுறதையும், அரிக்கட்டுகள் எல்லாம் தலை குனிந்து இருக்கிறதையும் யோசேப்புக்கு ஒரு ப்ரிவ்யூவை கர்த்தர் காட்டினார். ஒரு இப்படி தான் உன்னோட லைஃப் இருக்க போது, உன்னை இப்படித்தான் வைக்க போறேன்னு ஒரு ப்ரிவ்யூவை கர்த்தர் காட்டினார். யோசேப்பு உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணிட்டார்னா அதோடைய சகோதரர்கள்ட்ட சொல்ல போக இல்லையா, அது ஒரு ஃபோர் டேஸ்ட் தான். இப்படி தான்டா உன்னை வைக்க போறேன்னு கர்த்தர் காட்டினதை
உணர்ச்சி வசப்பட்டு சகோதரர்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு நான் இப்படி ஆக போகிறேனாக்கும் அப்படி ஆக போகிறேனாக்கும். பல சமயத்தில் நம்ம வாயை மூடிட்டு இருந்தாவே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சொல்லுங்கள், வாயை மூடி இருந்தாவே வாழ்க்கை. கர்த்தர் காட்டினார்னா காட்டினதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து முடித்து அதை அனுபவித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம அதை பற்றி பேசணும். காட்டினோடனே புறப்பட்டுறோம், அப்புறம் பிசாசு ஒரு காட்டி விட்டுறோம். அதுக்கப்புறம் சத்தம் இல்லாமல் அமைதியாக வந்து என்ன செஞ்சிடறோம், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு ஆண்டவருக்கு முன்னதாக வந்து மறுபடியும் வந்துடும். இல்லை, அது யோசேப்பு கொஞ்சம் அவசரப்பட்டார். பட் யோசேப்புக்கு ஒரு ப்ரிவ்யூவை கர்த்தர் என்ன செஞ்சார், என்ன பண்ண போகிறேன். அதைத்தான் பைபிள் விஷன்னு சொல்லுது, தரிசனம். சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், தரிசனம். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சீர்கெட்டு போவாங்க. தரிசனம் வேணும். சொல்லுங்கள், தரிசனம் வேணும். சத்தமாக சொல்லுங்கள், தரிசனம் வேணும். சத்தமாக சொல்லுங்கள், தரிசனம் வேணும். பார்க்கணும். சொல்லுங்கள், பார்க்கணும். பார்க்கணும். வயசாகிட்டே போகுது, என்னென்னமோ நடக்குது. முடி போகுது, பல்லு போகுது, காலு போகுது, கை போகுது. நீ என்னெல்லாம் போகுமோ போட்டோம். ஆனால் ஒன்று மட்டும் இருக்கணும், என்னென்னா என் வாழ்க்கையை ஃபோர்காஸ்டாக, ப்ரிவ்யூவாக, என் வாழ்க்கையை பார்க்குற கண்களை கர்த்தர் எனக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. என்னெல்லாம் இனி போகுமோ போட்டோம், இந்த உடம்புலேருந்து என்னெல்லாம் போகுமோ என்ன செய்யட்டும் போட்டோம், பிரச்சனை இல்லை. பட் தரிசன கண்கள், என் லைஃப்பை பார்க்குற கண்கள், கர்த்தர் எனக்கு சில காரியங்களை காட்டும்போது அதை பார்க்குற கண்கள் எனக்கு இல்லைன்னா என் வாழ்க்கையே சீர்கெட்டு போகும்னா பார்க்குற கண்களை கர்த்தர் எனக்கு கொடுக்கட்டும்னு சொல்கிறவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் துதி, உங்கள் ஆராதனை, உங்கள் ஜெபம் எல்லாமே வித்தியாசமாயிடும். அது வந்து அதை தான் ப்ரொஃபட்டிக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அது இன்னும் நடக்கலை. இப்போ சில பாட்டெல்லாம் நம்ம பாடும்போது, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, வெறுங்கையாய் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். இரு பரிவாரம் இருக்கிற மாதிரி நம்ம ஆட்களை பார்த்தா, இந்த மூஞ்சியை பார்த்தா என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா பல சமயத்தில் நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஆனாலும் பாடுறோம். அது என்ன, அது ஒரு ப்ரொஃபட்டிக், தீர்க்க தரிசனமாக பாடுறோம். கர்த்தர் எனக்கு என் கண்ணு முன்னாடி காட்டுறார். இன்றைக்கி நான் இப்போ சாதாரணமாக இருக்கிறேன், இப்போ நான் ரொம்ப ஆர்டினரியாக இருக்கிறேன். பட் கர்த்தர் 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரியாக என்னை மாற்றுவார் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக என்ன செய்கிறோம். அதனால தான் பாடும்போது என்ன செய்யணும்னா யோசிக்கவே கூடாது. அந்த வரிகளை ஆவியில் வாங்கிட்டு உள்வாங்கிட்டு நல்லா உற்சாகமாக என்ன செய்யணும்னா நம்பிக்கையோட, அது இப்போ யதார்த்தத்தில் என் லைஃப்பில் இல்லை, பட் ப்ரொஃபட்டிக்கலாக நான் என்ன செய்கிறேன்னா நான் அறிக்கை செய்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக என் வாழ்க்கை அப்படி நீங்கள் செய்யும்போது, நீங்கள் பாடும்போது, துதிக்கும் போது, ப்ரொஃபட்டிக்கலாக தீர்க்க தரிசனமாக சொல்றதெல்லாம் நீங்கள் அறிக்கை செய்யும்போது அப்படியே உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்கன்னா எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறேன். அப்போது இந்த 12 பேர்த்த அனுப்பிச்சு ஒரு 4 days அது எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய, அது எப்படி இருக்குன்னு சொல். ஆவியானவர் நமக்கு அதை தான் பண்ணுறார். நமக்கு சிலதெல்லாம் காண்பிக்கிறார். நமக்கு அது என்ன கர்த்தர் நம்ம வாழ்க்கை எதுக்குன்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் வேணும். நம்ம பல சமயத்தில் சோர்ந்துடும். நம்மளோட மாம்சம் தானே, நமக்கு சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் பாடுகளும் வரும்போது என்ன செஞ்சோம்னா சோர்ந்து போயிடும். அப்படி நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மளை உற்சாகப்படுத்துகிறதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா சில ப்ரிவ்யூவை நம்ம முன்னாடி சில ஃபோர்டேஸ்ட், நமக்கு முன்னாடி சில காட்சிகளை காட்டி, சோர்ந்து போகாத, முடங்கி போகாத, பயப்படாத, உனக்கு இப்படி பண்ண போகிறேன், உன் குடும்பத்தை இப்படி ஆக்க போகிறேன், பிள்ளைங்களை இப்படி ஆக்க போகிறேன், உன் தொழிலை இப்படி ஆக்க போறேன்னு ஆண்டவர் சிலதெல்லாம் காட்டும் போது எனக்கு அது தைரியத்தை கொடுக்குது. என்னை அச்சுறுத்திட்டு இருந்த பிசாசை அதை அடங்கி ஒரு ஓரமா உட்கார வைக்குது. எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்றேன்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறவைகளை பார்க்கிறவங்க மாதிரி சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த 12 பேர்த்த அனுப்பிச்சு நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போறேன் போய் பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நான் கொடுக்க போறேன், போய் பாருங்கப்பா, போய் பாருங்க. வாட் ஐ அம் அபௌட் டு கிவ் இட் டு யூ. நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுக்க போறேன், போய் பாருங்க. அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, பார்க்க வேண்டியது. சத்தமா சொல்லுங்க, பார்க்க வேண்டியது. அப்படி நான் பார்க்கும்போது எனக்குள்ள அது ஒரு தைரியத்தை கொடுக்கும். இந்த நிலைமை நிரந்தரமானது இல்லை. கர்த்தர் எனக்காக சில காரியங்களை காண்பிக்கிறார். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்ம பாடினோம்ல, கண்டிப்பா அவர் எனக்கு அதை செய்து முடிப்பாருங்கிற ஒரு தைரியத்தை என்ன செய்யுதுன்னா அது எனக்கு கொடுக்குது. அப்ப நான் சிலதெல்லாம் பார்த்தேன்னா அதற்கு என்ன காரியங்களை செய்யணுமோ அதை செஞ்சு நான் பார்த்ததை எனக்கு சொந்தமா மாத்திக்கணும். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? நீங்க when you notice the miracles performed by Jesus Christ, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நீங்க கவனமா பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதிகமா குருட்டு கண்களை இயேசு என்ன செய்வார்னா திறப்பார். பிகாஸ்
பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கணும். சத்தமா சொல்லுங்க. ரொம்ப முக்கியம். பார்க்கறது ரொம்ப. விசுவாசிகள் பல சமயத்தில் ஏன் சோர்ந்து போறாங்கன்னா, இந்த தரிசன கண்கள் இல்லை, பார்க்கறது இல்லை. ஒரு எல்லையை தாண்டி இன்னொரு மகத்துவ எல்லையை பார்க்கறது இல்லாததுனால தான் இப்போ இருக்கிற அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன், அவங்களுடைய யதார்த்த உண்மையை பார்த்துட்டு கர்த்தர் இனி என்ன வைத்திருக்கிறாருங்கிறத பார்க்கறது இல்லாததுனால தான் பல சமயத்தில் சோர்ந்து போறாங்க. ஆகவே தான் இயேசு செய்த அற்புதங்கள்லேயே அதிகமாக குருட்டு கண்களை, குருடர்களுடைய கண்களை இயேசு திறப்பார். என்ன பார்க்கணும். சத்தமா சொல்லுங்க, நான் பார்க்கணும். வாயத்தர சொல்லுங்க, நான் பார்க்கணும். நான் பார்க்கணும். நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். That's why we need a speaking Holy Spirit, not jerking Holy Spirit. நம்மளை குதிக்க வைக்கிற பரிசுத்த ஆவி இல்லை, துள்ள வைக்கிற பரிசுத்த ஆவி இல்லை, அப்படியே புல்லரிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்கிற பரிசுத்த ஆவி இல்லை. நம்மக்கிட்ட பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். நமக்கு சிலதெல்லாம் காண்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்கிறேன்? சும்மா 4 ரீக்கா பாபா சொல்கிறதுனாலையோ, 2 குதிக்கிறதுனாலையோ, உணர்ச்சி வசப்படுறதுனாலையோ, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க காலை மிதிச்சு 4 குதிச்சு எண்ணெயை தலையில் ஊற்றும் போது, ட்ரம்ஸ் அடிக்கும் போது லங்கு திங்குன்னு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிற ஆவி மாத்திரம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஆவியில் பேசுகிற பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, என்னோட பேசுகிற பரிசுத்த ஆவி, எனக்கு சில காரியங்களை காண்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர், அந்த அபிஷேகம் எனக்கு வேணுங்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம், சிலதெல்லாம் பார்க்கிற, சிலதெல்லாம் பேசி, என்ன கர்த்தர் பேசுறத கேட்குற அபிஷேகம் எனக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை நாள் இந்த ஒரு 4 ரீக்கவா சொல்கிற ஆவியவே வச்சுக்கிட்டு இந்த பயணத்தில் ரொம்ப தூரம் போக முடியாது. சொல்லுங்க, ரொம்ப தூரம் போக முடியாது. சத்தமாக சொல்லுங்க, ரொம்ப தூரம் போக முடியாது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நல்லா கையை தட்டி பாடுறதை வச்சுட்டே ரொம்ப தூரம் போயிட முடியாது. பார்க்கணும், கேட்கணும். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளுவாராக. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? So God is calling 12 men from each tribes. 12 கோத்திரத்திலிருந்தும் 12 தலைவர்களை ஆண்டவர் கூப்பிட்டு சில எல்லைகளுக்குள்ளாக அவங்கள கால் வைக்க சொல்றார். சொல்லுங்க, கால் வைக்க சொல்றார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கால் வைக்க சொல்றார். அவங்க இப்ப இருக்கிற அவங்களுடைய சூழ்நிலையை தாண்டின ஒரு அளவில் கால் வைக்க சொல்றார். சொல்லுங்க, சூழ்நிலையை தாண்டின ஒரு அளவில் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, step into a new realm, into a new situation. நீ இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சிச்சுவேஷனை, கரண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸை தாண்டி, அந்த ப்ரெசன்ட் கண்டிஷனை தாண்டி ஒரு புது எல்லைக்குள்ள காலை வைக்கணும். சொல்லுங்க, ஒரு புது எல்லைக்குள்ள. சத்தமா சொல்லுங்க, ஒரு புது எல்லைக்குள்ள. இவங்க இத்தனை வருஷமா அடிமைகளாகவே இருந்தவங்க, பார்வோன் கொடுக்கறத சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்தவங்க, வனாந்தரத்தில் நடந்து வெறும் அவங்க பார்த்ததெல்லாம் மண், கல், காற்று, மண்ணா. கர்த்தரா ஏதாவது அற்புதம் செஞ்சால் ஏதாவது அற்புதம், இதுதான் அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்த்துருக்குறாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் லைஃப் இப்போ இருக்கிற அந்த ப்ரெசன்ட் கண்டிஷனை தாண்டின ஒரு புது எல்லைக்குள்ள, நான் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு புது எல்லைக்குள்ள, நீங்கள் பார்க்குற அந்த புது எல்லைக்குள்ள கால் எடுத்து வைங்க. சத்தமாக சொல்லுங்கள், கால் எடுத்து. ஸ்டாப் ட்ரைங் டு ஃபிட் இன். நீங்கள் இருக்கிற அளவிலேயே இருக்காதீங்க. சொல்லுங்க, இருக்கிற அளவிலேயே இருக்காதீங்க. இருக்கிற அளவிலேயே ஸ்டெப் இன். உங்கள் காலை தரையில் அழுத்தி ஊனி சொல்லுங்க, காலை ஊனுங்க. சத்தமாக காலை புது இலையில காலை வை. சொல்லு, புது இலையில. அதை விசுவாசத்தோட உங்கள் காலை ஊனி சொல்லுங்க, புது இலையில காலை வை. டோன்ட் ட்ரை டு ஃபிட் இன். அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்காத, அந்த வேலைக்குள்ளேயே உட்காந்துக்காத, அந்த சம்பளத்துக்குள்ளேயே உட்காந்துக்காத, அந்த லாபத்துக்குள்ளேயே உட்காந்துக்காத, அந்த அளவு காரியத்துக்குள்ளேயே சம்பாத்தியத்துக்குள்ளேயே உட்காந்துக்காத. டோன்ட் ட்ரை டு ஃபிட் இன். ஏதோ ஒரு விஷயத்தில் அப்படியே செட் ஆகி உட்காந்துக்காத. மாறாக ஸ்டெப் அப். காலை வை. சொல்லுங்க, காலை வை. சத்தமாக சொல்லுங்க, புது எல்லைக்குள்ள என்ன பண்ணு, காலை. அப்படி காலை வைக்கும்போது அபிஷேகத்தோட சில எல்லைகளுக்குள்ள நம்ம காலை வைக்கணுங்க. சொல்லுங்க, அபிஷேகம். மெனி டைம்ஸ் நம்ம சர்ச்சுக்குள்ள காலை வைக்கிறோம், அனாயிண்டிங்ல கால் வைக்கணும், அனாயிண்டிங்கோட கால் வைக்கணும். சர்ச்சுக்குள்ள காலை வைக்கிறது ஈஸி, எல்லாரும் வந்து சர்ச்சுக்குள்ள காலை வச்சு உள்ள வரலாம். அபிஷேகத்தோட சில எல்லைகளுக்குள்ளாக என்ன செய்யணும்னா காலை வைக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் பாடும்போது, நீங்கள் கர்த்தரை உயர்த்தும் போது, கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை சொல்லும் போது, நீங்கள் அதை அறிக்கை செய்யும் போது, அனாயிண்டிங்ல சில எல்லைகளுக்குள்ளாக நீங்கள் கால் எடுத்து என்ன செய்யணும், வைக்கணும். எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்கிறேன்? உங்கள் காலை தரையில் ஊனி சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜஸ்ட் ஸ்டெப் இன்னுங்க. அவங்கள சொன்னார், அங்கே போங்க, போய் பாருங்க என்ன வச்சுருக்கேன்னு போய் பாருங்க, போய் உங்கள் காலை அங்கே வைங்கன்னு சொல்லணும். காலை வச்சா பாலும் தேனும் ஓடுது. சொல்லுங்க, பாலும் தேனும். சொல்லுங்க, பாலும் தேனும். காலைத்தான் வச்சாங்க. சொல்லுங்க, காலைத்தான் வச்சாங்க.
காலை வச்சாவே பாலும் தேன் என்ன செய்யுது. அதுக்காக நீங்கள் ஒன்றும் மெனக்கட வேண்டாம். கர்த்தர் சொன்னார், நீங்கள் கட்டாத வீடுகள், நீங்கள் நடாத தோட்டம், நீங்கள் வெட்டாத கிணறு எல்லாம் உங்களுக்கு ரெடியாக என்ன செய்யும், எல்லாம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் காலை வச்சா மட்டும் போதும். சொல்லுங்க, நீங்கள் காலை வச்சா மட்டும் போதும். சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் காலை சத்தமாக சொல்லுங்க, வச்சா மட்டும் போதும். நீங்கள் காலை வச்சா மட்டும் போதும், வச்சா போதும். அந்த 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 வீட்டுக்கு நமக்கு தகுதி இல்லை, அந்த காரில் நம்ம வர்றதுக்கு தகுதி இல்லை, இந்த ஆடம்பரத்துக்கு தகுதி இல்லை, இந்த வசதிக்கு தகுதி இல்லை. எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். கர்த்தர் வந்தார், பேசினார். லெஃப்ட்ல எடுத்துக்கோ, ரைட்ல எடுத்துக்கோ, நான் சொல்றதை செய், இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு சில இலைகளுக்குள்ள காலை வச்சுட்டு திரும்பி பார்த்தா எல்லாம் என் பின்னாடி. இதுக்காக நான் ஒன்றும் கஷ்டப்படல, இதுக்காக நான் ஒன்றும் மெனக்கடலை. அவர் சொன்னார், காலை வச்சேன். சொல்லுங்க, காலை வச்சா மட்டும் போதும். சத்தமா சொல்லுங்க, காலை. பாலும் தேனும் என்ன செய்யுது, காலை வச்சா பாலும் தேனும். See, God will always blow your mindங்க. அவர் நமக்கு சில ஆட்கள் நமக்கு என்னதான் பண்ணுவாங்க, என்னதான் கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். நாம் 100 ரூபா மொய் வச்சா மிஞ்சி போனால் அது 111 ரூபா வைக்கும், இல்லைன்னா 151 ரூபா வைக்கும். அதுக்கு மேலே கண்டிப்பாக அவங்க என்ன செய்ய போகிறதில்ல, அந்த கவரை கையில் எடுக்கும் போதே நமக்கு தெரியும். பேர் பாரு மகாலட்சுமி, உள்ள திறந்தா 100 ரூபா தான் காணிக்க என்ன செய்ய போகுதுன்னா, அது 100 ரூபா தான் ஆஃபரிங், சாரி மொய் இருக்குப்பா. பேரை பார்த்தாவே தெரியும், இவ்வளோ தான் இவங்க பண்ணுவாங்கன்னு என்ன செய்ய போகுது நமக்கு. இந்த லட்சுமி சொல்ல, நான் சும்மா சொன்னேன். அது நமக்கு தெரியும். அந்த ஆளை பார்த்தாவே நமக்கு என்ன செய்யும்னா, பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஆனால் ஆண்டவரை நீங்கள் அப்படிலாம் அவரை நினைக்கவே முடியாது. He will just blow your mind. அவர் உங்களால் நினைக்க முடியாத மாதிரி உங்களுக்கு காரியங்களை கொடுப்பார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமென். See, after you suffer a while, நீங்கள் இத்தனை பாடு, இத்தனை போராட்டம், உபத்திரவம் இதெல்லாம் சந்திச்சும் கர்த்தரை விடாமல் விசுவாசமாக அவரை பிடிச்சிக்கிட்டு இத்தனை தூரம் நடந்து வந்தது காலை வச்சு பாலும் தேனும் அனுபவிக்கிறதுக்கு தானே. காலை வைக்காமல் விட்டுட்டா பாலும் தேனும் எப்படி அனுபவிக்க முடியும்? இத்தனை தூரம் இவ்வளவு நெருக்கத்திலையும் உபத்திரவத்திலையும் கர்த்தர் போதும், நம்புவேன், நீங்கள் தான் எனக்கு எல்லா நேரத்துலையும் எனக்கு நீங்கள் போதும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்துட்டு காலை வைக்க வேண்டிய நேரத்தில் காலை வைக்காமல் விட்டுட்டா பாலும் தேனும் நமக்கு கிடைக்காதுன்னா, இன்னைக்கு ராத்திரி சில எல்லைகளுக்குள்ளாக நான் காலை வைக்க போகிறேங்கிற மாதிரி சத்தமாக உங்கள் கைகளை தட்டி ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. To step into something. எங்கள் அப்பா அவ்வளோ ஜெபிக்கவே மாட்டார். இன்ஃபேக்ட் அவ்வளோ ஜெபிக்க மாட்டாருங்கிறத விட எப்போவாது வேணா இயேசுவேன்னு என்ன செய்வார்னா சொல்லுவார், பண்ணுவார். பட் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. ஏதாவது பண்ணணும்னா எங்கள் அம்மாவை கிளப்பி விடுவார். போ சாந்த போய் அந்த இடத்த சுற்றி நடந்து ஜெபம் பண்ணிட்டு வா, என்ன பண்ணு, மண் வரணுண்டி, கல் வரணுண்டி, எந்திரிச்சு போன்னு என்ன செய்வார்னா எழுப்பி விட்டு அனுப்பிச்சி விடுவார். போய் ஜெபம் பண்ணிட்டு வா, இதுக்கு 1 லட்ச ரூபா தேவை, போன்னு அனுப்பிச்சி விட்டா எங்கள் அம்மாவும் போய் என்ன செய்வாங்க, சுற்றி வர அந்த முள்ளாக இருந்த அந்த சைட்டுக்குள்ளே நடந்து ஸ்தோத்திரம் பண்ணி. எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு காசு இல்லைன்னு சொல்லி அந்த மேலே கீழேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான அந்த சைடு இதை மொட்டை மாடிக்கு போடுற மாதிரி ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு கட்டி விட்டுட்டாங்க. காசு இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா செவர் மாதிரி வச்சு கட்டி விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக அந்த மர வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு போது 1.25 லட்சமோ 1.5 லட்சமோ என்னமோ கேட்டாங்க. அது ஃபுல்லாக டீக்கில் அதை போடுறதுக்காக செய்த போது நாங்கள் போய் பார்த்தா அது சினிமா தேட்டரில் பால்கனியில் உட்கார்ற மாதிரி ஒரு தொட்டி கட்டி விட்ட மாதிரி என்ன செய்யுது. இது முதல் இடிப்பா அப்படின்னு சொல்லி இடிக்க சொன்னால் இடிக்க சொல்கிறீங்களான்னு திட்டிட்டு இடிச்சிட்டு அப்புறம் என்ன பாருன்னா, போங்க 1.5 லட்ச ரூபா வேணும், அதுக்காக போய் நல்லா அந்த படியில் ஏறி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஜெபம் பண்ணினா யூ டோன்ட் பிலீவ், பட் யூ ஹாவ் டு பிலீவ் அஸ் அ பிலீவர். கர்த்தர் எங்கிருந்தாவது காடைகளை கொண்டு வந்து கொட்டுவார். அந்த காரியங்கள் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டெப் இன், டோன்ட் ட்ரை டு ஃபிட் இன் டு திங்ஸ். நீங்களே சில வரையறைகளை உங்களுக்கு வகுத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு சில இலைகளுக்குள்ளாக காலை வைக்கிற மாதிரி சத்தமாக ஒரு ஹalleluya சொல்லுங்க. கிரேப்ஸ் இவங்க போய் காலை வைக்கிறாங்க. அந்த தேசத்தில் பாலும் தேனும் ஓடுது. திராட்சை ஒரே கொலை உள்ள ஒரு திராட்சை கொலை என்ன செய்கிறாங்கன்னா, ஒரே கொலையில் அவ்வளோ என்ன செய்யுது, அதை தூக்க முடியல. 2 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, திராட்சை. சத்தமாக சொல்லுங்க. ஆஃப்டர் ஆல் திராட்சை தானப்பா, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்? அவங்க அதை பார்த்த உடனே எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு யோசித்து பாருங்களேன். ஐயோ திராட்சை நமக்கு அப்படி. See, when you go through
வாட் ஐ ஹாவ் கான் த்ரூ, நான் கடந்து போன அந்த நெருக்கத்தின் பாதை மாதிரி நீயும் கடந்து போயிருந்தீன்னா இந்த திராட்சையை பார்த்தா நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன்னு உனக்கு அப்போ தான் என்ன செய்யும். சம்டைம்ஸ் நமக்கு அந்த பாதையில் கடந்து போகிறோம். நாம் ஏன் இப்படி ஆராதிக்கிறோன்னு நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு சில சமயம் நம்மளை பார்த்தா பைத்தியம்னு தோணும். வெளியில் நின்று கேட்குறவங்களுக்கும் சில சமயம் என்ன செய்யும், காலம்பாளையத்தில் பக்கத்து வீட்டுக்கார் வாரம் வாரம் வந்துடுவார், ஃபோனோடு வந்துடுவார். வந்துட்டு மாவன் நானும் அவரை பார்த்த உடனே கல்ல போட்டுருவானா என்ன பண்ணுவான்னு தெரியலையே, இந்த வாரம் கல்லடி விழுகுமா என்னன்னு தெரியல, இந்த மனுஷன் வேற 10:30 மணி ஆனாலும் சர்ச்சுக்கு வரதில்லை நம்ம பாஸ்டர்ன்ட்டு. அவரை காரை பார்க்க, ரோட்டை பார்க்க, இவனை பார்க்க, வாசிக்கிறவன் பார்த்து, ஏன்டா நீ வேற உணர்ச்சி வசப்படாத, கண்ட்ரோல் பப்ளிக்னா அவன் டபக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுறான். நாம் 2 வரி உணர்ச்சி வசமாக பாடினோடனே அவன் நம்மளோட கோவக்காரனாக இருப்பான் போல இருக்குன்ற மாதிரி அவன் நம்மளோட உணர்ச்சி வசப்பட்டு டங்குன்னு அடித்தா, நான் இவன் அடிக்காதடா அவன் எதையாவது போட்டா போகிறான் என்ன செய்யணும். போன வாரம் நைட் ப்ரேயருக்கு வந்தாங்க, சொன்னேன் வேண்டாண்டா பேசாமல் கீபோர்டில் நீங்கள் எதுவுமே வாசிக்கலைனாலும் நீங்கள் ஆணியே பிடுங்க வேண்டாம், என்னை பேசாமல் விட்டீங்கன்னா நானே பேசாமல் பாடிட்டு போயிடுவேன், உங்கள் குழப்பமே இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ராகத்தில் நான் பேசாமல் பாடிடுவேன்னு சொன்னால் சரின்ட்டானுங்க. இங்கேருந்து அங்கே போனால் எல்லாம் வரிசையாக வாசலில் வரவேற்கிறதுக்கு நிற்கிற மாதிரி நிற்கிது. அண்ணா நான் கிட்டார் போடுறேங்கிறான், ஒருத்தர் ட்ரம்ஸ் போடுறேங்கிறேன். ஏன்டா அவன் ஏற்கனவே 2க்கே ஃபோனை தூக்கிட்டு வந்து எல்லா ஆங்கிள்லேயும் என்னை ஃபோட்டோ எடுத்திருக்கான். நானே என்னை எவ்வளோ செல்ஃபி எடுக்கிறதில்ல, அவன் எல்லா ஆங்கிள்லேயும் என்ன செஞ்சுருக்கான்னா ஒரு ஆங்கிள் பாக்கி இல்லை. மைக்கு வச்சுருக்கிறது எடுக்கிறான், குமிறது எடுக்கிறான், நிமிறது எல்லா ஆங்கிள் ஃபோட்டோவும் அந்த ஆள்கிட்ட இருக்குது. நானே அவன்கிட்ட ஒரு நாள் கேட்கலான்னு வச்சு, குடியா கொஞ்சம் ஃபோட்டோ, நான் இப்படி முன்னாடி நிற்கிற மாதிரி ஃபோட்டோவே இல்லைன்னு கேட்கலாம். அவங்களுக்கு எப்படி தோணுனா எதுக்கு இந்த கருமங்க இப்படி கத்துதுன்னு என்ன செய்யுது அவங்களுக்கு தோணுது. சம்டைம்ஸ் சர்ச்சில் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆட்களுக்கும் அப்படி தெரியலாம். பட் வென் யூ கோ த்ரூ வாட் ஐ ஹாவ் கான் த்ரூ, நான் போன மாதிரியான கஷ்டத்தின் பாதையில் போனவங்களுக்கு இந்த திராட்சை பெருசு. ஏன்னா அவங்க வனாந்தரத்தில் ஒன்றுமே அவங்க பார்த்தது இல்லைங்க, இந்த திராட்சையை அவங்க பார்த்ததே இல்லை. அவங்க போன பாதையில் அவங்களுக்கு வெறும் மண்ணு தான், திரும்பின பக்கமெல்லாம் மண், கட்டுவிரிய பாம்பு, தேள், இதுதான் அந்த வனாந்தரத்தில் சுற்றி எங்கே பார்த்தாலும் ட்ரையான காற்று, இதுதான் அங்கே சுற்றி. அப்படி இருந்தவங்களுக்கு திராட்சையை பார்க்கும்போது, எங்கள் அம்மாவையெல்லாம் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி இப்படி சுண்டி விட்டுட்டிங்கனாவே கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி என்ன செய்யணும் வந்துட்டே இருக்கும். அட ஏமா உன்னை ஜெபிக்கத்தானே சொன்னோம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே என்ன செஞ்சிடும்னா, பிகாஸ் த பாத் தட் வி ஹவ் கான் த்ரூ, நாங்கள் கடந்து போன அந்த பாதை, அதை நினைக்கும் போதே என்ன செய்ய முடியுதுன்னா கண்களில் தண்ணி. அதை அந்த திராட்சையை பார்த்த போது அவங்களுக்கு அது, எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த திராட்சை பழங்களுக்காக சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன். எனக்கு பெருசு அந்த டெலிஃபோன், எனக்கு பெருசு அந்த கார், எனக்கு கட்ட வேண்டிய குதிரை வண்டியில் எங்கள் அப்பா எங்களை சுக்கராரப்பேட்டிலேருந்து உளியம்பாளையத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். நான் இன்றைக்கி 25-30 லட்ச ரூபா காரில் வந்து இறங்குறது எனக்கு பெருசாக இருக்குது. என் பசங்களுக்கு தெரியல, இதை தூக்கி போட்டு வேறு ஏதாவது இதை விட கொஞ்சம் பெருசாக குதிக்காத மாதிரி கொஞ்சம் பறக்கிற மாதிரி ஏதாவது கார் இருந்தால் வாங்கி கொடுங்கன்னு என் பசங்க கேட்குறாங்க. எனக்கு இந்த 25 லட்ச ரூபா காரே பெருசாக இருக்குது. கட்ட வண்டியில் குதிரை வண்டியில் கோயம்புத்தூர்லேருந்து உளியம்பாளையம் வந்த எனக்கு இந்த 25 லட்ச ரூபா கார் எனக்கு அதை பார்க்கும்போது, அதை திறக்கும் போதெல்லாம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல தோணுது. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில சில கிரேப்ஸ் வச்சிருக்கிறவங்க, திராட்சை வச்சிருக்கிறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னோட சந்தோஷத்தை உனக்கு சொன்னா புரியாது, உனக்கு ஏன்னா நான் போன பாதை உனக்கு தெரியாததுனால என் சந்தோஷத்தை உனக்கு சொன்னா என்ன செய்யாது. அடுத்து தூக்கிட்டு வந்துட்டாங்க ஒரு கொலையை கையோடு என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு கொலையை. சம்டைம்ஸ் நமக்கு அந்த ரிமைண்டர்ஸ் தேவைங்க வாழ்க்கையில். ஒரு 2-3 நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிற சில விஷயங்கள் நம்ம கையில் இருக்கணும். அது இருக்க தான் கர்த்தர் என்ன செய்தார் அப்படிங்கிறதும் இனி என்ன செய்வார்ங்கிறதும் நமக்கு தெரியும். சில ஞாபகார்த்தங்கள் நம்ம கையில் இருக்கிறது நல்லது. எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறேன்? ஹல்லேலூயா, சத்தமாக ஹல்லேலூயா. எடுத்துட்டாங்க, 40 நாள் அங்கேயே இருந்திருக்காங்க. ஒரு திராட்சை கூடவா பிச்சு தின்னு பார்க்காம இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க வனாந்திரத்தில் மன்னாவை தவிர வேறு ஒன்றும் என்ன செஞ்சதில்லை. இது வரைக்கும் அவங்க உப்பு காரமாக கூட ஒன்றும் சாப்பிட்டதில்லை. காடை அவங்களுக்கு வந்து விழுந்துச்சு, அதில் அவங்களுக்கு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலாலாம் என்ன செய்ய முடியாது. காடையை தான் வேக வச்சு தின்னாங்களே ஒழிய அதுலேயும் வேறு ஒன்றத்தையும் என்ன செஞ்சுருக்க முடியாது. அவங்க ஆட் ஆன் எல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு பழைய சொத்தையே பார்த்துட்டு இருந்தவன் பிரியாணியை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்கள். அவங்க அதை பார்த்து எடுத்து சாப்பிட்டு பார்க்காம இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக சாப்பிட்ருப்பாங்க. பட் இவங்களால் சுவைக்கத்தான் முடிஞ்சிச்சே ஒழிய அதை தங்களோட வாழ்க்கையோட நிரந்தரமானதாக
அவங்களால அனுபவிக்க முடியல. அப்படி போயிட்டு வந்த ஒரு 10 பேரால், சொல்லுங்கள், ஒரு 10 பேரால். 12 பேர் போனாங்கல்ல, 12 பேர் வேவு பார்க்க போனாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர போனாங்க. பார்த்தாங்க, அது பாலும் தேனும் ஓடுற தேசமாக இருந்துச்சு. ஒரு திராட்சை கொலையை 2 பேர் தூக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது போக மாதுளம்பழம், அத்திப்பழம் எல்லாம் பழுத்து அங்கே ரெடியாக இருக்கிறத எல்லாம் பார்த்தாங்க, சாப்பிட்டும் பார்த்தாங்க. ஆனால் அதை சொந்தமாக்கிக்க முடியல. பல சமயத்தில் சபை சிந்தித்தா ஒரு வாக்குத்தத்தம் சொல்லும்போது ஆமேனுங்கிறோம், அல்லேலூயாங்கிறோம், கர்த்தர் செஞ்சதை சொன்னால் அப்படியா ஆமாங்கிறோம், இப்படிலாம் கத்திரமே ஒழிய அதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட யதார்த்த உண்மையாக என்ன செய்கிறது இல்லைன்னா, இவங்க அந்த 10 பேரும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க, அது சூப்பராக இருந்தது, பாலும் தேனும் ஓடிச்சு அந்த தேசத்தில். அங்கே இதுக்குள்ளேயே நடந்துட்டு வந்தாங்க. அவங்க வாக்குத்தத்தத்துக்காக பல சமயத்தில் நம்மளால் கத்த முடியுது, பட் வாக்குத்தத்தத்தை நம்முடைய சொந்தமாக மாற்றிக்க முடியறதில்லை. பல சமயத்தில் சில ஆசீர்வாதமான சில சூழ்நிலைகளுக்குள்ளே இருக்க, அந்த ஆசீர்வாத சூழ்நிலைகளை கடக்க முடியுது, வாழ்க்கையே ஆசீர்வாதமாக மாற மாட்டேங்குது. சர்ச்சுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து அதில் ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமாக வந்து ஒரு ஆசீர்வாதம் அப்படி சக்குன்னு ஒரு காட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் அந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாக வாழ்க்கையில் என்ன செய்யறது இல்லை. இந்த 10 பேரோட கேஸ் அப்படி தான் ஆச்சு. 12 பேர் போனாங்க பார்க்கறதுக்கு, அதில் 10 பேர் அவங்க எடுத்தாங்க, சாப்பிட்டாங்க, அவங்க அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க, ஆனால் அதெல்லாம் அவங்களால சொந்தமாக்கிக்க முடியல. சொல்லுங்கள், சொந்தமாக்கிக்க. அப்போ டேஸ்டர்ஸ்க்கும் ரிசீவர்ஸ்க்கும் என்னங்க டிஃப்ரென்ஸு? ருசி பார்க்குறவங்களுக்கும் அனுபவிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சொல்லுங்கள், ருசி பார்க்குறவங்களுக்கும் அனுபவிக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பர்செப்ஷன். என்ன வித்தியாசம்னா, நான் என்னை எப்படி பார்க்குறேங்கிறது தான் வித்தியாசம். சொல்லுங்கள், நான் என்ன எப்படி பார்க்குறேங்கிறது தான். அவங்களுக்கு ஆண்டவர் பெரியவர்னு தெரியும், ஆண்டவர் வல்லமை உள்ளவர்னு தெரியும், அவங்களுக்கு ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும்னு தெரியும், அவங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ ஆண்டவர் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் மேலே மாத்திரம் நம்பிக்கை வச்சுட்டு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் 0. சொல்லுங்கள், நீங்கள் 0. சத்தமாக சொல்லுங்கள், நீங்கள். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஆண்டவர் யாரை கொண்டுங்க காரியத்தை செய்வார்? உங்களை கொண்டு தானே செய்வார். அப்போ நீங்களே உங்களை நம்பலைன்னா அவர் எப்படி உங்கள் வாழ்க்கையில் காரியத்தை செய்ய முடியும்? இவங்களுக்கு ஆண்டவர் பெரியவர்னு தெரியும், வல்லவர்னு தெரியும், அவர் தான் இந்த தேசத்தை ஆயத்தம் எல்லாம் தெரியும், ஆண்டவரை நம்புகிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்யலைன்னா அவங்க நம்பலை. இன்னைக்கு ராத்திரி நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க? சொல்லுங்கள், நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க? ஆண்டவரோட மைண்டில் பிரச்சனை இல்லை, இவங்க மைண்டில் தான் பிரச்சனை. சொல்லுங்கள், என் மைண்டில் தான் பிரச்சனை, என் மைண்டில். அந்த டேஸ்டர்ஸ்க்கும் ரிசீவர்ஸ்க்கும், ருசி பார்க்குறவங்களுக்கும் அனுபவிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? நான் என்ன எப்படி பார்க்குறேன், ஹவ் ஐ see myself. அவர் அந்த திராட்சைகளை அவருக்கு அவன் எங்கே காட்டினார்னா, ஏனாக்கியரின் புத்திரர்கள் இருக்கிற இடத்துல என்ன செஞ்சார்? ஆசீர்வாதம் பிரச்சனை இல்லாமல் ஆசீர்வாதம் கிடைக்காது. சொல்லுங்கள், பிரச்சனை இல்லாமல் ஆசீர்வாதம் கிடைக்காதுங்க. நீங்கள் கொஞ்சம் போராடணும், நீங்கள் கொஞ்சம் பாடுபடணும், ஒரு 4 நாய் உங்களை சுற்றி கத்தும், ஒரு 4 நரி உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை பேசும் செய்யும், வீணான பழி உங்கள் மேலே சொல்லுவாங்க, வீணான வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாக பேசுவாங்க, உங்களை காலை வாரி விடுவாங்க, உங்களுக்கு விரோதமாக குழியை தோண்டுவாங்க. இந்த மாதிரி பல தடைகள் இருக்குங்க. தடைகளை தாண்டி நீங்கள் யாரை அதையெல்லாம் கடந்து தாண்டி இந்த ஏனாக்கின் புத்திரர்களுக்குள்ளெல்லாம் உள்ளுக்குள்ளே பூந்து உள்ளே போகிறாங்களோ அவங்க தான் அந்த திராட்சை கொலையை இருந்து அனுபவிக்க முடியுமே ஒழிய பயந்து ஓடி வந்தா ஒன்றும் கிடைக்காது. சொல்லுங்க, பயப்படுறவங்களுக்கு ஒன்றும் என்ன செய்யாது. ஆண்டவர் எப்பவுமே ஆசீர்வாதத்தை சில 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 நெருக்கடிகளுக்கு நடுவில் அதை போட்டு வச்சிருப்பார். அதை தைரியமாக போய் கன்ஃபரண்ட் பண்ணணும், அதை எதிர்த்து நிற்கணும், அதை தைரியமாக அந்த கோலியாத்தை எதிர்த்தா தான் காரியங்கள். சிவந்த சமுத்திரத்தை எதிர்த்தா தான் நடக்கும், யோர்தானை எதிர்த்தா தான் நடக்கும். சில ஜாயன்ஸை, சில ராட்சதர்களை எதிர்த்தா தான் சில எல்லைகளுக்குள்ளாக போக முடியும். நான் எனக்கு பயமா இருக்கு, நான் போக மாட்டேன், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தா உங்களால் சும்மா அதை பார்க்க முடியும், அது எப்படி இருக்குன்னு கொஞ்சமாக நக்கி பார்க்க முடியும். நீங்கள் சாகிற வரைக்கும் அதை உங்களோட வாழ்க்கையோட யதார்த்த சாட்சியாக ஒரு நாளும் உங்களை மாற்றிக்கவே முடியாதுன்னா நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கிறது. இந்த 10 பேர் அவங்க ரொம்ப சின்னதாக பார்த்தாங்க. ஐயோ, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படித்தான் இருந்தோம், வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். பட் ஒரு 2 பேர், கர்த்தர் பெரியவர், அந்த ராட்சதர்களை விட கர்த்தர் பெரியவர். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என் கடனை விட கர்த்தர் பெரியவர், என் வியாதியை விட கர்த்தர் பெரியவர், என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டமான சூழ்நிலையை விட கர்த்தர் பெரியவர்ங்கிற மாதிரி சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கீழே இருந்து சில பெரிய பெரிய உயரமான கட்டடங்களை பார்க்கும்போது
அப்பாடி எத்தச்சோடு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அதுவே நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து மேலேருந்து அப்படி கீழே பாருங்களேன், எல்லாமே சின்னதாக என்ன செய்யும். அப்போது சிலதெல்லாம் நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏறி எபாவ்ல ஃப்ளை ஆகி மேலே ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏறி பறந்து குனிந்து பாருங்க, எல்லாமே சின்னதாக தெரியும். எத்தனை பேர் புரிஞ்சு சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்கிறேன். நம்ம என் பக்கத்தில் இருக்கிற குப்பனோட சுப்பனோட மாதத்துக்கு ஒருக்கா சர்ச்சுக்கு வரவனோட ஜெபிக்காதவனோட துதிக்காதவனோட ஆண்டவரை முழுசாக நம்பாதவனோட காணிக்க கொடுக்காதவனோட தசமபாகம் கொடுக்காதவனோட இல்லைன்னா ஊருக்குள்ளே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனோட ஒன்றா நானும் அவன் கூடயே உட்காந்துக்கிட்டு நான் எனக்கு முன்னாடி வருகிற பிரச்சனையை பார்த்தேன்னா அது பெருசாக தான் தெரியும். பட் இந்த ஆட்கள்கிட்ட எல்லாம் பிளெண்ட் ஆகாமல் கலக்காமல் இங்கேருந்து வெளியில் வந்து பிரிந்து பறந்து கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் உயர எழும்பி செட்டைகளை அடித்து என்ன செய்வாங்க, உயர மேலே எழும்பி ஆவிக்குரிய மண்டலத்தில் நின்று குனிஞ்சு பாருங்க, எல்லாமே சின்னதாக தெரியும். உங்களுக்கு எதெல்லாம் இங்கே பெருசாக தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் அந்த ஹைட்டில் நின்று பாருங்க. தேவனுக்கு சமமாக தேவனோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உங்களை உட்கார வைக்கிற அங்கே உட்காந்து பாருங்க, அவருக்கு பக்கத்தில் நின்று பாருங்க. அந்த கடன் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். நீங்கள் இன்னைக்கு ராத்திரி வாக்கு பண்ண நினைக்கிற அந்த காசு அது எத்தனை லட்சம் வேணா தைரியமாக எழுதுங்க. தேவனுக்கு பக்கத்தில் நின்றுட்டு குமிஞ்சு பாருங்க, அது கண்டிப்பாக சின்னதாக தான் தெரியும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா, நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள். நான் என்னை எப்படி பார்க்குறேங்கிறது ரொம்ப முக்கியம். நான் என்னை எப்படி பார்க்குறேங்கிறது அந்த 33வது வசனத்தில் அவங்கள பார்க்குறாங்க பாருங்க. வெட்டுக்கிளியை போல இருந்தோம். எப்படி இருந்தோம்? சத்தமாக சொல்லுங்கள். எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளியை போல இருந்தோம். வெட்டுக்கிளியை போல இருந்தோம். வெட்டுக்கிளி நிறைய டைம் இல்லை, ஆனால் வெட்டுக்கிளியை பற்றி யோசித்து பார்த்தா அதுக்கு ஸ்ட்ராங்கான கால் சொல்லுங்கள். கால் ஸ்ட்ராங் சொல்லுங்கள். கால் எப்படி ஸ்ட்ராங், ஆனால் கை அதுக்கு ஸ்ட்ராங் இல்லை. காலில் இருக்கிற திக்னஸ்ஸு கையில் என்ன செய்ய முடியாதுன்னா அதோட பொழப்பே தப்பிக்கிறதா தான் இருக்குது. எகிரி எகிரி குதிக்கும் சொல்லுங்கள். எகிரி என்ன செய்யும்? சத்தமாக சொல்லுங்கள். எகிரி அதுக்கு வலிமையான கைகள் இல்லை, தப்பிச்சுக்கிற கால்கள் மட்டும்தான் இருக்குது சொல்லுங்க. வலிமையான கைகள், சத்தமாக சொல்லுங்க. வலிமையான கைகள் இல்லை, தப்பிச்சுக்கிற கால்கள் மட்டும்தான் இருக்குது. சத்தமாக சொல்லுங்க. தப்பிச்சுக்கிற அது எப்படித்தான் வாழுதுன்னா, எப்படித்தான் அது உயிர் பழைக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தப்பிச்சுக்கிறது சொல்லுங்க. தப்பிச்சுக்கிறது, சத்தமாக சொல்லுங்க. எப்படி தப்பிச்சுக்கிறது? வெறுமனே தப்பிச்சுக்கிறதுல மாத்திரம்தான் அதுக்கு என்னன்னா அதுக்கு வாழ்க்கை. தப்பிக்கிறது அதோட உடம்பு இருக்கிற அளவை விட 20 மடங்கு அதிகமாக அதால் குதிக்க முடியும் சொல்லுங்க. 20 மடங்கு அதிகமாக அதால் என்ன செய்ய முடியும்? சத்தமாக சொல்லுங்க. என்ன செய்ய முடியும்? அப்படி குதிக்கிறது தான் அது உயிர் பழைக்கிறதே. எப்படித்தான்னா தப்பிச்சுக்கிறது சொல்லுங்க. எப்படிங்க? மெனி டைம்ஸ் நம்ம லைஃப்பும் எப்படின்னா ஆசீர்வாதத்தோட வேர்ஜ் வரைக்கும் பக்கத்து வரைக்கும் வருவோம். அப்புறம் திடீர்னு ஏதோ ஒரு பயம் வரும். டபக்குன்னு ஒரு லாவி என்ன செஞ்சிடறது, இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இப்போ செய்ய வேண்டாம், இப்போ பண்ண வேண்டாம், இப்போ போனால் வேண்டாம், இப்போ போனால் சரியாக வராதுன்னு டபக்குன்னு என்ன செஞ்சிடறது, குதிச்சிடுறது. இந்த வெட்டுக்கிளிகள்கிட்ட இருக்கிற ஒரு முதல் காரியம், கால் வலுவானது பட் கைகள் வலுவானது. அதால் யுத்தம் பண்ண முடியாது, ஃபைட் பண்ண முடியாது. அதை பயப்படுத்துகிற மாதிரி, அதை பிடிக்கிற மாதிரி, அதுக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா எதிர்த்து நின்று சண்டை போடாது. மாறாக டபக்குன்னு ஒரு குதிச்சு என்ன செஞ்சிடும்னா, இவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல. மெனி டைம்ஸ் ஆசீர்வாதத்து பக்கத்து வரைக்கும் போயிட்டு அந்த ஆசீர்வாதம் ஏன் கிடைக்காம போகுதுன்னா டபக்குன்னு குதிக்கிறதுனால தான். குதிக்காத சொல்லுங்க. குதிக்காத. பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு என்ன செய்யாத. இன்னொன்று, வெட்டுக்கிளி 3 கலரில் இருக்கும். ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும், அப்புறம் மணலோட கலர்லேயே சாண்ட் கலர்லேயே இருக்கும். ப்ரௌன் கலரில் இருக்கிற வெட்டுக்கிளி நிலத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், சர்வசாதாரணமாக கிரவுண்டில் பார்க்கலாம். பச்சை கலரில் இருக்கிற வெட்டுக்கிளியை செடியில் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு மாதிரி மணல் கலரில் சாண்ட் கலரில் இருக்கிறத மணலில் சாண்ட் பீச்சில் என்ன செய்யலாம். அப்போது இது என்ன, இது அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை என்ன செய்யும். இங்கிருந்தால் இப்படி இருந்துக்கிறேன், மண்ணா மஞ்சள் சிகப்பு, இப்படி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை தன்னை மாற்றிக்குமே ஒழிய அதுக்கு தகுந்த மாதிரி அது இங்கே இருக்கணுமோ அங்கே இருந்துக்கும். அந்த கலர் இருக்கா, நான் பச்சையில் இருந்துக்கிறேன், இந்த கலராக நான் மண்ணில் இருந்துக்கிறேன், இந்த கலராக நான் தரையில் இருந்துக்கிறேன், இப்படி முடிவு பண்ணுமே ஒழிய இது தன்னை டிஃப்ரெண்ட் பண்ணி வித்தியாசமாக என்ன ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். இதுதான் நம்மளோட பிரச்சனை. ஒன்று எகிரி குதிக்கிறது,
ரெண்டு பிளெண்ட் ஆயிடுறது. சோம்பேறிகளோட, கனவில்லாதவங்களோட, லட்சியம் இல்லாதவங்களோட, வாக்குத்தத்தத்தை புரியாதவங்களோட சாதாரணமாக பிளெண்ட் ஆகிட்டு எல்லாரையும் போலவே நாமளும் இருக்கிறது. என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க இப்படி தான் உட்காந்துருக்காங்க, அதனால நானும் இப்படி தான் உட்காரு. இவங்க இப்படி தான் சர்ச்சுக்கு வராங்க, அதனால நானும் இப்படி தான் சர்ச்சுக்கு வரேன். இப்படி நம்ம பிளெண்ட் ஆகிட்டோம்னா ஒன்றும் நமக்கு நடக்க முடியாது. சொல்லுங்கள், பிளெண்ட் ஆகக்கூடாது, கலந்துக்காத. சத்தமாக சொல்லுங்கள், என்ன செய்யாத? குதிக்காத, கலக்காத. சொல்லு, குதிக்காத. சத்தமாக சொல், குதிக்காத. ஆசீர்வாதம் பக்கத்து வரைக்கும் போனதுக்கப்புறம் டபக்குன்னு எகிரி குதிச்சிடாத. ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியாத மாதிரி சும்மா இருக்கிற ஆட்களோட பிளெண்ட் ஆகிட்டு என்ன செஞ்சுருக்காத. நம்மளை கர்த்தர் கழுகுகளாக பார்க்குறாரு. நாம் கோழியோட கோழியாக குப்பைத்தொட்டிக்குள்ளே கிடைக்கிறதெல்லாம் கிளறிக்கிட்டு அங்கேயே சூடு அனல் பறக்க குப்பைத்தொட்டிக்குள்ளே படுத்து கிடந்தா ஒன்றும் நடக்காது. கர்த்தர் நம்மளை உயர வானத்தில் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறக்க சொல்கிறாரு. அதனால் குப்பைமேட்டை விட்டு வெளியில் வரணும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்கிறீங்க? ஹalleluya. நீங்கள் இப்போது யாரெல்லாம் உங்களை நீங்கள் வெட்டிக்கிளியாக பார்க்குறீங்க அவங்கெல்லாம் எந்திரிச்சு நில்லுங்கன்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் ஒரு 10 பேர் எந்திரிச்சு நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்னை வெட்டிக்கிளியாக பார்க்குறேன். அப்போ உங்களை சுற்றி உட்காந்துருக்கிறவங்களும் உங்களை எப்படி தான் பார்ப்பாங்க? வெட்டுக்கிளியாக தான் பார்ப்பாங்க. ஓ, நீ வெட்டுக்கிளியா, நல்லவன மாதிரியே இத்தனை நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க, இவ்வளோ நேரம் நான் ஒரு வெட்டுக்கிளி பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன் என்ன செய்யும்? நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்களோ அப்படித்தான் மற்றவங்க உங்களை என்ன செய்வாங்க? சத்தமாக சொல்லுங்கள், அப்படி தான் மற்றவங்க. நீங்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அப்படி தான் மற்றவங்க உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. சொல்லுங்கள், நீங்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அப்படி தான் மற்றவங்க உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஐ ஆல்வேஸ் மெயின்டைன் ஒரு டிஸ்டன்ஸு, ஒரு டெக்கரத்தை ஐ ஆல்வேஸ் இப்போ நான் சில சமயம் எங்கேயாவது போனால், என் ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் போனால் அவங்க அதை வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாங்க. நீ எல்லாம் இங்கே உட்காருவியா, நீ எல்லாம் இதை சாப்பிடுவியா, உனக்கெல்லாம் இது பிடிக்குமா? இந்த வார்த்தையை என்ன செய்வாங்கன்னு அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பல சமயத்தில் தாழ்மையையும் மரியாதையும் நம்ம பல சமயத்தில் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நம்ம தாழ்மையாக இருக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன செய்யக்கூடாதுன்னா விடக்கூடாது. நாம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அப்படி தான் மற்றவங்க நம்மளை என்ன செய்வாங்க? ட்ரீட் பண்ணுவாங்க. அவன் என்னை இப்படி நடத்திட்டான், அவன் என்னை இப்படி பேசிட்டான், அவன் என்னை இப்படி பார்த்துட்டான்னு சொல்லி அடுத்தவன் மேலே கோவப்படுறோம்ல. நீங்கள் எப்படி அவன் முன்னாடி நடந்தீங்கன்னு உங்களை நீங்கள் கண்ணாடியில் முதல்ல அதே மாதிரி நடந்து பாருங்கள். நீங்கள் அப்படி நடந்தீங்க, அதனால உங்களை அவன் அப்படி என்ன செஞ்சான்? நீங்கள் ஒரு பரிதாபத்துக்குரியவங்களா, நீங்கள் உங்களை யாராவது கூப்பிட்டா போதுங்கிற மாதிரி நீங்கள் அப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. பட் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவானா, கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா, நீங்கள் ஒரு தைரியம் உள்ள சிங்கமா, நீதிமானா, நீங்கள் அப்படி கம்பீரமாக நீங்கள் நடந்து போகிறத அவங்க பார்த்தாங்கன்னா உங்களை எப்படி பார்க்குறாங்களோ அப்படி நீங்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அப்படியே உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் உங்களை அப்படியே என்ன செய்வாங்க? அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்க நாம நம்மளை சரியா ட்ரீட் பண்ணாத போது மற்றவங்களும் நம்மளை சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அப்ப நாம கோவப்பட வேண்டியது மற்றவங்க கிட்ட இல்ல, என்கிட்ட, நம்ம மேலே தான் நாம் கோவப்பட்டுக்கணும். ஏன்னா நான் அப்படி காட்டிக்கிட்டேன், நான் அப்படி நடந்தேன், அதனால் நீ என்ன செஞ்ச? அதனால தான் when God gave me some standards, சில உயரங்களுக்குள்ள நான் வந்ததுக்கப்புறம் then I started maintaining it. இன்னைக்கு என்ன நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேன் அது அப்படி. இப்போ நான் போகிற இடத்துல எனக்கு தெரிந்தவர்கள், என்ன நல்ல பரிச்சயமானவங்க, தெரிந்தவங்க அவ்வளோ சுலபமாக வார்த்தைகளை என்கிட்ட விட மாட்டாங்க, அவ்வளோ சுலபமாக என்கிட்ட பேச மாட்டாங்க. they always maintain a distance. என்னை பார்க்கும்போது, ஏன்னா இவன் எப்போ கோவப்படுவான், இல்லை எப்போ என்ன சொல்லுவான், என்ன பண்ணுவான் அப்படிங்கிறத ஒரு இதுலேயே நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அப்படி தான் அவங்க என்ன செய்வாங்க. அவங்க போனாவே கேட்பாங்க. அவங்க கேட்குறதுல அது எனக்கு பெருமையா, நீ இங்கே உட்காருவியா, நீ இதை சாப்பிடுவியா, உனக்கெல்லாம் இது பிடிக்குமா, ஏசி இல்லாமல் உனக்கு இருக்கிறது கஷ்டமாக இருக்கும்ல, சொல்லிட்டு போட்டோம். அப்போ நான் என்ன அப்படி ட்ரீட் பண்ணுறேன், அவங்களே நான் அப்படியே அதுக்கு வேண்டி என்ன நான் தரையிலே உட்கார மாட்டேன்னா, அதனால தான் சொன்னேன், தாழ்மையும் சுயமரியாதையும் நம்ம தவறாக என்ன செஞ்சக்கூடாது. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான். அதை என்ன செய்ய, இயேசு எங்கேயுமே தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கல. அவர் தாழ்மையா இருந்தாரோ ஒழிய செல்ஃப் ரெஸ்பெக்டை இயேசு எங்கேயுமே என்ன செய்யல, இழக்கல. நாமளும் இழக்கக்கூடாது. நாம நம்மளை எப்படி ட்ரீட் பண்றோமோ அப்படிதான் மற்றவன் நம்மளை ட்ரீட் பண்ணுவான். எத்தனை பேர் சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, சத்தமா ஹalleluya. அவங்களுக்கு அந்த திராட்சை பழத்தை சாப்பிட கிடைக்கல. போனாங்க, பார்த்தாங்க, டேஸ்ட் பண்ணாங்க. ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி வெட்டுக்கிளிகள் திராட்சை பழங்களை சாப்பிட்றதில்லை. அது போகும், உக்காரும், அதில் இருக்கிற இலையெல்லாம் கூட சாப்பிடும். அந்த திராட்சை பழத்தில் வெளியில் கொஞ்சமாக வடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஜூஸை லைட்டாக நக்கும். ஆனால் தலைகளானாலும் அதால் அந்த திராட்சை பழத்தை சாப்பிட முடியாது. அது சாப்பிடாது. சொல்லுங்கள், அது சாப்பிடாது. சத்தமாக சொல்லுங்கள். அது
உண்மைக்குமே அப்படிதான். நீங்கள் வெட்டுக்கிளிகள் இதை சாப்பிடுமான்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தே டோன்ட் ஈட் கிரேப்ஸ். இதில் பேத்தட்டிக்கான விஷயம் என்னென்னா, சோகமான விஷயம் என்னென்னா, எப்படியோ தாவி அந்த கொடி மேலே ஏறி அந்த பழத்துக்கு பக்கத்தில் வரைக்கும் போய் அதை இலையை தின்னு அதை மோந்து பார்த்து அதை நக்கி பார்த்து எல்லாம் பண்ணாலும் பழத்தை திங்க முடியலையே. பல சமயத்தில் விசுவாசிகளோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எகிரி குதிச்சிடறோம், எப்படியோ பக்கத்தில் வரைக்கும் வந்துடும். அந்த ஆசீர்வாதத்துக்கு பக்கத்தில் இருக்கிறோம், அது எப்படி இருக்குன்னு தெரியும், அந்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்குன்னு தெரியும், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினா எப்படி இருக்குன்னு தெரியும். மோந்து பார்க்குறோம், டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம், அதை பற்றி சாட்சி சொல்கிறாங்க, கேட்குறோம், கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்சதை சொல்கிறோம், கேட்குறோம், ஓ இப்படியா இப்படி எல்லாம் கேட்குறோம். பட் சாகிற வரைக்கும் நாம் அதை சாப்பிட்றதே இல்லை. அப்போ வெட்டிக்கிளிகளாக இருக்கிற வரைக்கும் திராட்சை பழங்களை சாப்பிட முடியாது. திராட்சை பழம்னா என்ன? அதுலேருந்து தான் வைன் என்ன, அதுலேருந்து திராட்சை ரசம் வருது. திராட்சை ரசம் ஆசீர்வாதத்தை குறிக்குது. திராட்சை ரசம் ஆவியின் சந்தோஷத்தை குறிக்குது. திராட்சை ரசம் அபிஷேகத்தை குறிக்குது. திராட்சை ரசம் ப்ராஸ்பெரிட்டியை, செழிப்பை வேதத்தில் குறிக்குது. திராட்சை ரசம் அது ரொம்ப விலை உயர்ந்தது. பைபிளை பொறுத்த மட்டும் திராட்சை ரசமே விலை உயர்ந்தது தான். அப்போது இது பக்கத்தில் வரைக்கும் போனாலும், அதை வெறிக்க பார்த்தாலும், கொஞ்சமாக வெளியில் வடிகிறத லைட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும், நீ வெட்டிக்கிளியாக இருக்கிற வரைக்கும் திராட்சை பழத்தை ஒரு நாள் உன்னால் என்ன செய்ய முடியாது. இன்னும் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரணுமோ வாங்க, எத்தனை பாட்டு பாடணுமோ பாடுங்க, என்ன வேணா பண்ணுங்க, உருண்டுங்க, இன்னும் 10 சர்ச்சுக்கு போங்க, இன்னும் புதுசாக ஊழியக்காரன் யாராவது வந்தால் மண்டையை கொடுத்து மாவாட்டி வாங்குங்க. ஆனால் நீங்கள் வெட்டிக்கிளியாக இருக்கிற வரைக்கும் சத்தியமாக கடைசி வரைக்கும் நீங்கள் திராட்சை பழத்தை சாப்பிட முடியாது. பக்கத்தில் போகலாம், மோந்து பார்க்கலாம், நக்கி பார்க்கலாம், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் ஒரு நாள் நீங்கள் அனுபவிக்க முடியாது. நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் உங்களை வெட்டிக்கிளிகளாக பார்த்தா நடக்கவே நடக்காது. மாறாக கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார், கர்த்தர் உங்களை யாரா வைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், அப்படி உங்களை பாருங்க. அப்போ அந்த தேசம் உங்களுக்கு சொந்தமான தேசமாக மாறி போக. எத்தனை பேர் உங்க கைகளை தட்டி சத்தமா சந்தோஷமா ஹல்லேலூயா எந்திரிச்சு இன்னைக்கு ராத்திரி கர்த்தரை நோக்கி பாருங்க. வெட்டுக்கிளிகளால் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாதுன்னா திராட்சை பழங்களை சாப்பிட முடியாது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் அப்படியே இருந்தோம். இதில் என்னையும் ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கு. உன்னோட பார்வைக்கு நீ வெட்டிக்கிளியா இருந்தீன்னா அவங்க பார்வைக்கு நீ வெட்டிக்கிளியா தான் இருப்ப. பிகாஸ் நீ எப்படி உன்னை ட்ரீட் பண்றியோ அப்படித்தான் மற்றவன் உன்னை ட்ரீட் பண்ணுவான். நீ உன்னை சரியா ட்ரீட் பண்ணா மற்றவன் உன்னை என்ன செய்வான், சரியா ட்ரீட் பண்ணுவான். அந்த பிசாசு உங்களை அந்த திராட்சை பழத்தை உங்களை சாப்பிட விடாம பண்றதுக்கு ஏனோக்கின் புத்திரர்களை உங்க பக்கத்துல கொண்டு வரணுமா, ராட்சதர்களை கொண்டு வரணுமா, அதெல்லாம் ஒன்றும் கொண்டு வர வேண்டாம். அந்த ஏனோக்கியர்கள் வம்சத்திலிருந்து வந்தவன் தான் கோலியாத். ஏனாக்கியர்களுடைய வம்சத்துல வந்ததான் கோலியாத். அந்த ராட்சதனை எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வர வேண்டாம். என்ன பண்ணணும்னா சும்மா உங்க காதுக்குள்ள வந்து, யூ லிட்டில் ஸ்டூபிட் கிராஸ் ஹோப்பர், உன்னால் இதை சாப்பிட முடியுமா அப்படின்னு சொன்னா போதும். நீங்க எவ்வளவு சின்னவன்னு உங்களுக்கு அவன் காட்டிட்டான்னா போதும், முடிஞ்சது கதை. ராட்சசன்லாம் வர வேண்டாம். இந்த விஷயத்தை டீல் பண்றதுக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஆட்கள் பாரு, கல்லு தட்டினாலும் பிசாசுன்றுவாங்க. இதுக்கெல்லாம் பிசாசு வேண்டியதில்லை. இந்த திராட்சை பழத்தை நீங்க சாப்பிடாம இருக்கிறதுக்கு பிசாசை கொண்டு வந்து உலகத்திலேயே இருக்கிற பயங்கரமான மந்திரவாதியை கொண்டு வந்து நரபலியெல்லாம் கொடுத்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணாட உங்க காதுக்குள்ள வந்து, ஏ ஸ்டூபிட் கிராஸ் ஹோப்பர், உனக்கு இது கேட்குதா? நீ எவ்வளோ சின்ன ஆள், உங்கள்கிட்ட படிப்பு இல்லை, உங்கள்கிட்ட பணம் இல்லை, உங்கள்கிட்ட திறமை இல்லை, உங்கள்கிட்ட தைரியம் இல்லை, நீ அவ்வளோ ஜெபிக்கிறது இல்லை, உனக்கெல்லாம் இது கிடைக்குமா அப்படின்னு சொன்ன உடனே, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்களுடைய பார்வைக்கும் அப்படியே இருந்தோம்னா கிடைக்காது. மாறாக அப்படி வந்து பிசாசு உங்ககிட்ட நீ ஒரு வெட்டுக்கிளின்னு உங்களை பார்த்து சொல்லும்போது, நான் நீதிமான், சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறேன், நான் சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளை, சர்வலோக எஜமானனுக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன், நான் அவரோட கரத்தினுடைய கிரியையா இருக்கிறேன், அவருடைய மகிமைக்கு நாட்டப்பட்டிருக்கிற மரமா நான் இருக்கிறேன். அப்போ நான் வெட்டுக்கிளி இல்லை. வாயத்தரன் சத்தமா சொல்லுங்க, நான் வெட்டுக்கிளி இல்லை. ஐ எம் நாட் a grasshopper. சத்தமா சொல்லுங்க, நான் வெட்டுக்கிளி இல்லை. நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் வெட்டுக்கிளி. நல்ல வாயத்தரன் சொல்லுங்க, நான் வெட்டுக்கிளி இல்லை. நான் வெட்டுக்கிளி இல்லை, நான் வெட்டுக்கிளி இல்லை. மாறாக கர்த்தர் எதை வாக்கு பண்ணினாரோ, எதை கொடுப்பேன் சொன்னாரோ, அந்த தேசத்துக்குள்ள போகிற மகத்துவம் உள்ள தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறேங்கிற மாதிரி கைகளை தட்டி சத்தமா சந்தோஷமா ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. நான் வெட்டுக்கிளி இல்லை. இன்னைக்கு இந்த தைரியத்தோட
இந்த இடத்த விட்டு கடந்து போங்க. இந்த சீசன் ஆஃப் பொசஷன்ல, சுதந்திரிக்கிற ஆண்டுல நீங்க இன்னும் எத்தனை சுதந்திரத்தினுடைய செய்தியை கேட்டாலும், இன்னும் எத்தனை வாக்குத்தத்தத்தை கேட்டாலும், இன்னும் எத்தனை சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றதை நீங்க கேட்டாலும், இன்னும் எத்தனை தரிசனங்களை நீங்க பார்த்தாலும், நீங்க வெட்டுக்கிளியா இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் உங்களால திராட்சை பழங்களை சாப்பிட முடியாது, ஆசீர்வாதத்தை சொந்தமாக்க முடியாது, நீங்க செழிப்பா மாற முடியாது, நீங்க லீடரா எழும்பி நிற்க முடியாது. அந்த 10 பேரும் வனாந்திரத்திலேயே அழிந்து போனார்கள், செத்து போனார்கள். அவங்களால அந்த தேசத்துக்குள்ள போக முடியல. 2 பேர் சொன்னாங்க பாத்தீங்களா, கர்த்தர் பெரியவர்னு சொன்னாங்க பாருங்க. அவங்க தான் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள போனாங்களே ஒழிய, தங்களை வெட்டுக்கிளிகளாக பார்த்த 10 பேரும் அந்த வனாந்திரத்திலேயே செத்து போனார்கள். நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? Who are you want to be? நீங்க வெட்டிக்கிளியா இருந்து இந்த பாதையில நீங்க எதையுமே பார்க்காம அனுபவிக்காம கடைசி வரைக்கும் சும்மா பார்த்துட்டு மாத்திரம் இருக்கிறவங்களா இருந்து சாக போறீங்களா? இல்ல தேவன் உங்களுக்காக வைத்த எல்லைகளுக்குள்ளாக பிரவேசித்து கால் வைத்து தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை உங்க வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக மாற்றிக்கொள்ள போகிறீர்களா என்பதை இன்னைக்கு முடிவெடுங்க. அதனாலதான் நான் கடந்த 3-4 வாரமா இப்போ நான் பொசஷனை பத்தி பேசுறது இல்லை, ஏன் பொசஸ் பண்ண முடியலங்கிறத பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணி நான் சுதந்திரிக்க முடியுங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் மீதி இருக்கிற நாட்களில் நான் அதைத்தான் பேசணும்னு ஆவியானவர் என்கிட்ட உணர்த்துறேன். ஏன்னா நான் நிறைய ஆசீர்வாதத்தை பேசிட்டேன், நிறைய சுதந்திரத்தை பத்தி பேசிட்டேன். இனி என்ன ரொம்ப தேவைன்னா, ஏன் சுதந்திரிக்க முடியாம இருக்கு, என்ன பண்ணி நான் சுதந்திரிக்க முடியுங்கிறது தான் இன்னைக்கு ராத்திரி நான் உங்ககிட்ட சொல்றேன். வெட்டிக்கிளிகளா இருக்கிற வரைக்கும் நீங்க சுதந்திரிக்க மாட்டீங்க. நீங்க எழும்பி தேவனுக்காக செயல்படுங்க. தேவன் உங்க முன்னாடி நிறுத்துங்க. உயரத்துல பாருங்க, பிளெண்ட் ஆகாதீங்க. உங்களை வித்தியாசமா பாருங்க. உங்களை கர்த்தர் பார்க்கிற மாதிரி நீங்க பாருங்க. அப்போ கண்டிப்பா நீங்க அந்த வாக்குத்தத்தத்தை உங்களோட வாழ்க்கையினுடைய யதார்த்த உண்மையாக. ஆமென். நன்றி ஆண்டவரே, நீர் அப்படி செய்து எங்களை ஆசீர்வதிக்க போகிற தயவிற்காக உமக்கு நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் படைக்கிற காணிக்கைகளும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சத்தமாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியங்களும் வல்லமைகளும் வரங்களும் இன்றும் என்றும் சதா காலத்திலிருந்தும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you.